ஹலோ, கிராண்ட் மாஸ்டர் மல்லிகா விஜயகுமாரின் அன்பு வணக்கங்கள். உங்களுக்கு புதுசாக ஒன்று காட்ட போகிறேன். முதல்ல இந்த டிராயிங்கை பாருங்கள். இது வந்து எங்கள் அண்ணா பொண்ணு ஜனனி கைப்பட செஞ்ச டிராயிங். இது எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? அவள்கிட்ட கைவினை பொருட்கள்லாம் அவள் ரொம்ப அழகாக அருமையாக செய்வாள். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? கட் பண்ணுவாங்க. விதவிதமாக அவள் கிளிப்பு, தலைக்கு ஹேர் பேண்டு, சாரீ கிளிப்பு, அதுக்கப்புறம் பிரேஸ்லெட், அப்புறம் தலைக்கு போடுற போ, இதெல்லாம் பண்ணியிருக்கா. அது எப்படி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கா அப்படிங்கிறத இப்போ பாருங்க. இந்த ஹேர் கிளிப்பு ஒன்று ஒவ்வொரு விதமாக பண்ணியிருக்கா. அதில் பெரிய சின்ன சைஸ், சில பேருக்கு முடி கம்மியாக இருந்தால் சின்ன சைஸு, முடி நிறைய இருக்கிறவங்களுக்கு பெரிய சைஸ். இப்போ தான் குழந்தைகள் தான் அழகாக ஒரு கிளிப்பை போட்டு தலையை விரித்து விட்டுன்னு போகிறாங்க இல்லையா, அதுக்கு இந்த கிளிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்க, ஒன்று அதாவது பட்டு புடவையெல்லாம் நம்ம கட்டின்னு போகும்போது இது மாதிரி கிளிப்பெல்லாம் போட்டு ரிச் லுக்கு கொடுக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஒன்றுன்னா பாருங்க, விதவிதமான கல் பதிச்சு, இதோ என்ன சாரீ கட்டிக்கிறோமோ அதுக்கு மேட்சாக போட்டுக்கிற மாதிரி. அப்புறம் இது இப்படி இவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் பாருங்களேன். இது வந்து காயினுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி. இது எவ்வளோ அழகாக ஜடை அலங்காரம் மாதிரி இருக்குது. இந்த இது வந்து மஞ்சளும் மஜந்தா கலரும் கலந்து சாரீ கட்டிட்டோம்னா இந்த கிளிப்பை போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும். இது ரெட் கலர். இது பார்த்திங்களா, காத்தாடி மாதிரி கல் பதிச்சிருக்கா. இதெல்லாம் எவ்வளோ வித்தியாசமாக பண்ணியிருக்கா பாருங்களேன். இந்த பச்சையும் சரி, இந்த பச்சை 3 விதமான பச்சை பண்ணியிருக்கா. அதுபோக முத்தால் பண்ணியிருக்கா. இந்த முத்தால் உள்ளது நம்ம எந்த ட்ரெஸ் போட்டுட்டாலும் அதுக்கு சூட் ஆகும். பொதுவாகவே கிளிப்புலாம் எந்த ட்ரெஸ் போட்டாலும் எப்படி நம்ம ஃப்ரீ ஹேர் விடும்போது மேலே மட்டும்தான் நம்ம கிளிப்பை போட்டுக்கிறோம். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பாருங்க. இது வந்து இந்த ஜனனி அவள் வந்து டபுள் டிகிரி மேலேயே பண்ணியிருக்கா. எம்எஸ்டபிள்யூ பண்ணியிருக்கா, எம்பிஏ பண்ணியிருக்கா. இதுக்கு நடுவில் அவள் இந்த வேலையும் பண்ணுறா. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டுருக்கா. இவ்வளோத்துக்கும் நடுவில் அவள் இதையும் செய்கிறான்னா அவளுடைய ஆர்வத்தினால தான் இதெல்லாம் பண்ணுறா. இதெல்லாம் பின்னலில் வச்சுக்கிற ஹேர் பேண்ட்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வெளியில் எங்கேயாவது போகும்போது வரும்போது இது மாதிரிலாம் வச்சுட்டு போனால் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்திங்களா, அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது வந்து ஹேர் பின் கூட இவ்வளோ அழகாக பண்ண முடியுமா? அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கா. இது பார்த்திங்களா, குட்டி குட்டியாக சாரீ பின். இது நம்ம தோளில் போட்டுண்டாலே ஒரு ரிச் லுக்கு கொடுக்கும். அதில் எவ்வளோ விதம் பண்ணியிருக்கா பார்த்தீங்களா? கல் பதிச்சது, காயின்ஸுக்கு நடுவில் கல் பதிச்சு, அப்புறம் எவ்வளோ பெரிய பெரிய கல்லெல்லாம் பதிச்சு. இது மட்டும் இல்லை, பிரேஸ்லெட் பண்ணி இப்போ பிரேஸ்லெட் போட்டுக்கிறது தான் ஃபேஷன். அதுவும் 1 2 இல்லை, 4 5 போட்டுக்கிறாங்க. அது ஆண்களும் போட்டுக்கிறாங்க, பெண்களும் போட்டுக்கிறாங்க. அதனால் இந்த பிரேஸ்லெட்லாம் ஒன்று அவ்வளோ அழகாக இருக்கும். இது போ, இந்த குழந்தைகள்லாம் போ. இப்போ சில சமயம் பார்த்தா ஜென்ஸ் கூட போ போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே தானே நிறைய முடி வளர்க்குறாங்க. அதில் வந்து போவில் கூட அழகாக கல் பதிச்சு, விதவிதமாக கல் பதிச்சு, இவ்வளவு அருமையாக கல் பதிச்சு அவ்வளோ அழகாக. உங்களுக்கு ஏதாவது இதில் என்ன வேணும், என்ன ஏது அப்படின்னு ஆசையாக இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுக்குறோம் பின்னாடி. நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணினா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை கொரியர் மூலமாக அனுப்பினாலும் அனுப்புகிறோம். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வணக்கம்.